நண்பர்கள் வணக்கம் வணக்கம். இந்த 2026 பொறந்ததுலேருந்து, இந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள வந்து பண்ணிட்டுருக்காரு. அவருடைய கவனத்த உலகம் முழுக்க நாம வந்து ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக, நெறைய விஷயங்கள பேசுறாரு. இப்போ வெனிசுலா அதிபர வந்து கடத்துறதாகட்டும், கிரீன்லாண்ட நான் எடுத்துக்க போறேன்னு சொல்லிட்டு மிரட்டுறதாகட்டும், இந்தியா பக்கம் வந்துட்டு நான் வந்து இந்தியாவுக்கு அதிகப்படியான டாரிஃப் போடுவேன்னு சொல்றதாகட்டும், ரஷ்யா மேல நான் போர் தொடுப்பேன்னு சொல்றதாகட்டும், இந்த மாரி நெறைய விஷயங்கள், அதாவது எல்லாமே வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயத்துல ரொம்ப கேஷுவலா அவரு எடுத்துட்டு போறாரு அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் அவர் பண்ணியிருக்காரு. அமெரிக்கா இப்போ இந்தியா, சீனா, பிரேசில் இவங்க மேலலாம் வந்து 500% மேல வரிய போடப் போறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுடைய இந்த லிண்ட்சே கிரஹாம் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. லிண்ட்சே கிரஹாம் யார் அப்படின்னா, இந்த ட்ரம்போட நெருங்கிய நண்பர். ஒரு செனட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. கலிஃபோர்னியா மாகாணத்தில இருக்கக்கூடிய ஒரு செனட்டர் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே இவர் வந்து ஏர் ஃபோர்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு க்ளோஸான ஆள் ட்ரம்ப்புக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு புதிய சட்டத்த வந்து கொண்டு வந்திருக்காரு அமெரிக்க செனட்ல அப்படின்னு பார்க்குறோம். இதோட முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னா, இந்த டாலர காவுந்து பண்றது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பிரிக்ஸ் நாடுகள் எல்லாமே சேர்ந்து டாலருக்கு மாற்றா ஒரு புதிய வழிய வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. அத முறியடிக்கிறதுக்கு தான் ட்ரம்ப் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்றாரு அப்படின்னு பார்க்கப்படுது. வாங்க இந்த 500% டாரிஃப் பத்தின ஃபுல் விஷயத்த டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல என்ன இந்த 500% டாரிஃப்? இதோட மேட்டர் என்ன அப்படின்னு பார்ப்போம். அமெரிக்காவுல ரஷ்யா சாங்ஷன் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்த வந்து கொண்டு வராங்க. இதோட லாஜிக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். யாரு ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குனாலும், புட்டினுக்கு காசு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, அவங்க மேல 500% நாங்க டாரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால அப்படின்னா, ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறதுனால இந்த அமௌண்ட் வந்துட்டு அவங்களுக்கு போகுது. அது மூலியமா வந்து உக்ரைன் வாருக்கு அவங்க வெப்பன்ஸ் வாங்குறாங்க. இதே பழைய கதையே தான். அதையே திரும்ப 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 இவங்க சொல்லி, இந்த டாரிஃப இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன் இந்தியா, சீனா இவங்கள மட்டும் டார்கெட் பண்றாரு இவரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன் அப்படின்னா, நாம தான் ரஷ்யா கிட்ட இருந்து பெரிய அளவுல ஆயில் வாங்குற கஸ்டமர் அப்படின்னு பார்க்குறோம். ஆனா, இதுல அமெரிக்கா பண்ணக்கூடிய ஒரு தில்லு முன்னும் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நெறைய வீடியோலாம் போட்டிருப்போம். ரஷ்யா கிட்ட இருந்து யுரேனியம் வந்து இன்னும் அவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஐரோப்பா வந்து இந்த வின்டர் சீசனுக்கு ஹெவியா எல்என்ஜிய ரஷ்யாட்ட தான் வாங்கிட்டு இருக்குன்னு பார்க்கப்படுது. ஏன்னா, இந்த பனியில வந்து ஐரோப்பாவால உயிர் வாழவே முடியாது. அங்க எல்லா வீடுகளும் சரி, ஆஃபீஸ்லயும் சரி, ஈவன் ட்ரெயின்ல கூட எல்லா இடத்துலயுமே ஹீட்டர் இருக்கும். இந்த ஹீட்டருக்கு கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கேஸ் தேவைப்படுது. அதனால எல்என்ஜிய இன்னும் ரஷ்யா கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த லிண்ட்சே கிரஹாம் அவர்களுடைய பில் வந்துட்டு எதுலயுமே இவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணல. நம்மள மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன் நம்மள டார்கெட் பண்றாங்க அப்படின்னாக்கா, நாம தான் வந்து டாலர விட்டுட்டு நம்ம ஊர் காசுல பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு பார்க்கப்படுது. ரஷ்யாவுக்கு வந்து நம்ம ரூபியில வந்து பே பண்றோம் அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த டாலருடைய சாம்ராஜ்யம் வந்துட்டு அழியுது அப்படின்ற மாரி ரொம்ப அவங்க பயப்படுறாங்க. ட்ரம்ப் வந்துட்டு இப்போ ரீசென்ட் டேஸ்ல ரொம்ப டென்ஷன் ஆகுறதுக்கான காரணமே இதுதான் அப்படின்னு பார்க்கப்படுது. டாலரோட கெத்து வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. சீனா இப்போ ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கான்னு எல்லா இடத்துலயுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, யுவான்ல தான் வந்து அவங்க பிசினஸே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வெனிசுலாவுல சீனாவோட யுவான் காசுக்கு தான் ஆயில வந்து இவங்க வாங்கிட்டு இருந்தாங்கன்னு பார்க்கப்படுது. அதாவது ஆயில் வாங்குனாங்க இன் த சென்ஸ், ஏற்கனவே சைனா வந்துட்டு அவங்களுக்கு லோன் குடுத்திருந்தது. அந்த லோன் அவங்க ஆயிலா வந்துட்டு குடுத்து அத வந்து அடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனா ட்ரம்ப் இப்போ அவங்கள வந்து மிரட்டி, இனிமே ஆயில் வித்தீங்க அப்படின்னா டாலர்ல தான் விக்கணும் அப்படின்ற மாரி ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காரு. உலகத்துல எல்லாரும் வந்து டாலர வச்சு பிசினஸ் பண்ணா தான் அமெரிக்காவுல கண்டபடி காச வந்துட்டு பிரிண்ட் பண்ணி கடனையும் வாங்க முடியும். நேத்து நான் சொன்னேன் இல்லையா? கிட்டத்தட்ட 38 ட்ரில்லியன் அளவுக்கான கடன் வந்து அவங்களுக்கு இருக்கு. அதுல 8 ட்ரில்லியன் கிட்ட வெளிநாடுகள்லேருந்தே அவங்க வந்து இந்த பாண்ட் மூலியமா கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா இப்ப நோட்டு அவங்களே அச்சடிக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள அவங்களால ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இன்கேஸ் டாலரோட மதிப்பு குறைஞ்சினே வந்துச்சு அப்படின்னாக்கா, அமெரிக்காவோட பொருளாதாரம் அவ்வளோதான் அப்படின்னு பார்க்கப்படுது. இத தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ இந்தியா மேல இந்த 500% வரி போட்டா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த பார்மா செக்டர், அதாவது அமெரிக்கால விக்கக்கூடிய 90% மருந்து எல்லாமே இந்தியாவில தான் போகுது அப்படின்னு பார்க்கப்படுது. நான் நேத்து ஒரு வீடியோல போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 90% பீப்புளுக்கு வந்து அங்க இருக்க டாக்டர்லாம் ரெக்கமெண்ட் பண்றது இந்தியன் மெடிசன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம மேல வரி போட்டாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இந்த மருந்தினுடைய விலை வந்து அதிகமாயிடும் அப்படின்னு பார்க்குறோம். இது அவங்களுக்கே ஒரு ஆப்புன்னு பார்க்கப்படுது இன்டைரக்ட்டா. அடுத்தது ஐடி மற்றும் எலக்ட்ரானிக்ஸ். ஆப்பிள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஆப்பிள் கம்பெனி இங்க தான் நெறைய புரொடக்ஷன பண்றாங்க இந்தியாவுல. இந்தியாவுல இருந்து தான் இப்போ அங்க ஏற்றுமதி ஆகுது. இதனால அவங்களுக்கு வந்து
டாரிஃப் அதிகமாகும் போது ஆப்பிள் ஃபோனோட விலை அதிகமாகிடும். அப்போ அதிக விலை கொடுத்து அந்த ஃபோனை அவங்க வாங்குற மாதிரி ஆகிடும். அடுத்தது இந்த மிரட்டல் ஆயுதம் சொல்லிட்டு ஒன்று அவர் கையில் எடுத்துருக்காரு. ரீசெண்டாக எல்லாரையும் மிரட்டுறது இதே தான் வந்து ட்ரம்ப் பண்ணுறாரு. ட்ரம்ப் வந்து இந்த ஒரு மிரட்டல் ஆயுதத்தை வச்சு தான் எல்லாரையும் வந்துட்டு நான் சொல்கிறத கேளுங்க இல்லைனா வரியை ஏற்றிடுவேன் அப்படின்ட்டு ஒரு இடத்துலையும் போயிட்டு டீலில் போட்டுட்டு அவருடைய காரியங்களை சாதிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது ரஷ்யா, இந்தியா, சீனா ஒன்றா சேருமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஏன்னா இந்த 500% டேரிஃப் த்ரெட்டுன்றது கண்டிப்பாக வந்து அவர் சீனாவுக்கு போட மாட்டார். ஏன்னா நமக்கு போட்ட அந்த 50% இருக்கும்போதே சீனாவுக்கு அவர் வந்து 30% அளவு தான் எடுத்துகிட்டு போனார், மிரட்டினார். ஆனால் போடலை. என்ன காரணம்னா சைனா வந்து அமெரிக்காவுக்கு ஒரு செக் வச்சிருக்கு, ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் முழுக்க இந்தியாவை இது மூலிமா டார்கெட் பண்ணுறதுக்கான வழிகள் இருக்குது. இந்த 500%ன்றது நமக்கு கண்டிப்பாக அவர் போடுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். இப்போ இருக்கிற பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மிரட்டலுக்கு பயந்து நம்ம வந்து அமெரிக்கா பக்கம் போவோமா, இல்லை ரஷ்யா, சீனா கூட நம்ம கை கோர்த்து நிற்போமா அப்படின்றது தான். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில வந்து பார்டர் பிரச்சனை இருக்குது. இது உலகம் அறிஞ்ச விஷயம்தான். இதை வச்சு ட்ரம்ப் நம்மளை வந்து பிரிக்கவும் பார்ப்பாரு. ஆனால் ரஷ்யா, இந்தியா, சீனா இந்த 3 பேரும் வந்து சேர்ந்து ஒரு புது உலகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது சீனாவை கூட நம்ம க்ளோஸாக போகணும்னு நினைப்போம். நம்ம மோடி அவர்கள் வந்து எஸ்சிஓ மீட்டிங்கில் போயிட்டு அதிகமாகவும் பேசினாங்க, இதை பற்றி விவாதித்தாங்க. ஆனால் சீனா அந்த அளவுக்கு வந்து ஒரு முன்னெடுத்து வைக்க மாட்டேது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அவங்க அந்த பழைய பஞ்சாங்கத்தையே பிடிச்சிக்கிட்டு அருணாச்சல பிரதேச விஷயத்தில் வந்துட்டு ரீசெண்டாக நம்ம கூட வந்து மிகப்பெரிய ஒரு குடைச்சலை கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால சீனாவை அந்த அளவுக்கு நம்ம நம்பி முழுசாக இறங்குறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் இந்த 3 நாடுகளும் ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த அமெரிக்காவோட அதிகாரத்தை வந்து நிறுத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கப்படுது. ட்ரம்ப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் மாதம் சீனாவுக்கு வந்துட்டு போக போகிறாரு. அங்கே ஏதோ ஒரு பெரிய டீலும் அவர் பேச போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமான்றது வந்து ஒரு சஸ்பென்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அமெரிக்கா இப்போ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த ட்ரம்ப்போட பர்ஸ்ட் எல்லா இடத்துலையும் வெனிசுலா ஆகட்டும், இந்த கிரீன்லாண்ட் ஆகட்டும், ரஷ்யா மேலே ஆகட்டும், இந்தியா மேலே ஆகட்டும், பிரேசில் மேலே ஆகட்டும், ஈவன் சைனா மேலே ஆகட்டும், இந்த மாதிரி பர்ஸ்ட் ஆகிறதுலாம் காரணம் என்னன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இப்போதைய பொருளாதார சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டாலர் வந்து அவங்க எப்படியாவது கவுந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க எந்த வேலைக்கு வேணாலும் போவாங்க அப்படின்றது நம்ம இந்த வெனிசுலாவில் அந்த அதிபரை கடத்துனதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கோம், பார்க்கப்படுது. ஆனால் இந்தியா வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்க்குறாங்க. நிதானமாக நம்ம காயை நவுத்தணும். ஸோ இவர் கண்டபடி நம்மளை மார்க் பண்ணுறது, சார்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு வந்துட்டு பிஎம் மோடியை சொல்கிறது, 68 அப்பாச்சி ஆர்டர் பண்ணாருன்னு சொன்னது, இதெல்லாம் போய் 68லாம் கிடையாது. மோடி வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்காரு சார்னு சொல்லி கெஞ்சன மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா இமானுவேல் மேக்ரோன் வந்து அவரோட ரொம்ப கெஞ்சனதை அவர் மாதிரியே வந்து ஒரு மாடுலேஷன் பண்ணி மார்க் பண்ணி காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நாட்டினுடைய தலைவர்களையும் வந்து இவர் மார்க் பண்ணி காமிக்கிறது எல்லாமே அவங்கள ட்ரிகர் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்குறோம். நம்ம வந்து ட்ரிகர் ஆகாமல் நிதானமாக காய நோத்துன்னு பார்க்குறோம். இந்தியா இந்த வேலையில் ரொம்ப திறன்பட செய்யும். போன வாட்டி அவர் பண்ண எல்லா விஷயத்துக்குமே அமைதியாகவே இருந்தோம். ஆனால் ஒன்றையும் நம்ம தந்திரமாக காயை நகர்த்தணும் அப்படின்றதான் பார்க்கப்படுது. அதனால தான் கிட்டத்தட்ட நம்மளுடைய க்ரோத் ரேட் எவ்வளோ வந்துச்சுன்றதை நான் தெளிவாக போட்டிருக்கேன். நேற்று எக்ஸ்போர்ட்டில் நம்ம ஹையஸ்ட்டு வந்து நான் க்ரோத் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கப்படுது இந்த நவம்பர் காலத்தில். சரி, இப்போது வெனிசுலாவில் பார்த்தீங்கன்னா டெல்சி ரோட்ரி தலைமையிலான ஆட்சி நடக்குது. இவங்க யாருன்னா இந்த வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க தான் இப்போ அந்த ஆட்சியை எடுத்திருக்காங்க. ட்ரம்ப் அவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஆட்சியில் இருக்கணுமா, கண்டிப்பாக இருந்துங்க, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் எனக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று, நோ சைனா நோ ரஷ்யா. அதாவது சீனா, ரஷ்யா, ஈரான், கியூபா கூட இருக்கிற எல்லா பிஸ்னஸ் தொடர்பையும் நீங்கள் துண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதாவது பார்த்துக்கோங்க, வேற ஒரு நாட்டுக்கு இவங்க வந்து ஆர்டர் போடுறாங்க. குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஆயிலில் வந்து எந்த நாட்டுக்கும் போகக்கூடாது, அது எங்கே விற்கணும், எவ்வளோக்கு விற்கணுன்றதை நாங்கள் தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கட்டளையும் சொல்லியிருக்காரு. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா ரீஃபைனரிஸும் அங்கே வந்து தோண்டி ஆயில் எடுப்பாங்க, நாங்கள் டிசைட் பண்ணுறோம் எவ்வளோ ரேட்டில் அதை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனை ட்ரம்ப் வந்துட்டு வெனிசுலா மேலே வச்சிருக்காருன்னு பார்க்கப்படுது. நேரடியாக சொல்ல போனால் அப்படின்னாக்கா வெனிசுலாவில் ஆயிலை அமெரிக்காவோட முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருச்சு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ட்ரம்ப் இதுக்கு தான் பிளான் பண்ணாருன்றது உலக தலைவர்கள் எல்லாமே இப்போது அப்பட்டமாக பார்க்குறாங்க. இன்கேஸ் வெனிசுலா வந்து இதுக்கு ஒத்துக்கலை, இப்போ இருக்கக்கூடிய இந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து அவங்க ஒத்துக்காமல் போனாங்க அப்படின்னா அவங்களையும் கடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அந்த நாட்டு மேலே மிகப்பெரிய தடைகள் எல்லாத்தையும் ஒரு விதிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த வெனிசுலாவிலேருந்து வந்த அதாவது பலவன் அப்படின்றக்கூடிய ஒரு பழைய ஆயில் டேங்கர் கப்பலை, இது வந்து என்னென்னா இந்த ஈரானுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையே வந்து ஆயில் எடுத்துகிட்டு போன ஒரு கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏற்கனவே வந்து இந்த ஷேடோ ஃப்ளீட்டில் வந்ததுனால அமெரிக்கா பேன் பண்ணி வச்சிருந்தது சொல்லப்படுது. அமெரிக்கா அந்த கப்பலை பிடிக்க போகுதுன்னு தெரிஞ்சவொடனே அவங்க தப்பிக்கிறதுக்காக நடுவழியிலேயே அந்த பேரை வந்து மாற்றி மரினேரா அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ரஷ்யா கொடியும் அவங்க வந்து ஏற்றி வச்சுருக்காங்கன்னு பார்க்கப்படுது. ரஷ்யா என்ன பண்ணிச்சு அப்படின்னா இது தெரிஞ்ச உடனே அவங்களுடைய நியூக்ளியர் சப்மரீனை வந்துட்டு அந்த கப்பலுக்கு வந்து பாதுகாப்புக்காக அமைச்சிருக்காங்க. இந்த கப்பலை நீ தொட்ட அப்படின்னாக்கா நாங்கள் ட்ரூப்பிட அமைச்சு உன்னோட கப்பலை காலி பண்ணுவோன்ற மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கையும் விட்டாங்கன்னு பார்க்கப்படுது. ஆனால் இந்த அமெரிக்கா என்ன பண்ணிச்சு அப்படின்னாக்கா
இந்த கப்பலை இந்த எச்சரிக்கையும் மீறி பிடிச்சிட்டு போய் அவங்களுடைய இடத்துல வச்சுருக்காங்க, அதாவது சிறைப்பிடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஒரு நாட்டோட கொடியை ஏந்தின கப்பலை வந்து இன்னொரு நாடு பிடிச்சிது அப்படின்னாக்கா அது வந்து ஒரு வார்க்கு சமமான விஷயம் அப்படின்னு தான் இன்டர்நேஷனல் லா சொல்லுது. எந்த ஒரு நாட்டோட கப்பலையும் வந்து இன்னொரு நாடு வலுக்கட்டாயமாக பிடிக்கக்கூடாது. அப்படி பிடிச்சதுன்னா அதாவது அந்த நாட்டு மேலே இன்னொரு நாடு போர் தொடுத்ததாக தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்குது. இதை தான் வந்து அமெரிக்கா பண்ணியிருக்குது அப்படின்ற மாதிரி ரஷ்யா சொல்லுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ரஷ்யாவுக்கு வந்துட்டு இந்த கப்பல் உங்களோட கப்பல் கிடையாது, இது வந்து பழைய கப்பல், ஏற்கனவே வந்து இவங்க ஷேடோ ஃபிளீட்டில் இருந்த கப்பல், நாங்கள் பேன் பண்ண கப்பல், நாங்கள் பிடிக்க வரோன்னு தெரிஞ்சனால இமீடியட்டாக அவங்க பேரை மாற்றினாங்க, அதனால் நீங்கள் இதெல்லாம் தலையிடாதீங்க, இது உங்கள் கப்பல் கிடையாது அப்படின்ற மாதிரி சூசகமாக சொல்லி இந்த எஸ்கலேஷனை கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சைடில் ட்ரம்ப்போட ஆட்டம் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. இதுக்கு இந்தியா, சைனா, ரஷ்யா இந்த 3 நாடுகள் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்லையும் இருக்குது. ஏன் அப்படின்னா யூரோப் பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க ஒரு பயத்தில் இருக்காங்க. ரஷ்யா வந்துட்டு ஃபுல் ஸ்கேல் வார் கொண்டு வந்துருமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. உக்ரைனை காந்து போகணும்னு நினைக்கிறாங்க, அது முடியாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது உக்ரைன் இந்த பக்கம் இருக்கிற ரஷ்யா கூட இப்போது அமெரிக்கா பார்டரில் இந்த டென்மார்க்கோடைய ஒரு அங்கமான இந்த கிரீன்லாண்டுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ கிரீன்லாண்டில் காந்து பண்ணுவாங்களா இல்லை உக்ரைனை காந்து பண்ணுவாங்கன்றது யூரோப்புக்கே வந்து தெரியாத ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால அமெரிக்காவை அடக்கணும்னா இந்த 3 நாடுகளால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதுவும் இந்த ட்ரம்ப்ன்ற ஒரு மனிதர் வந்து ரொம்ப கிரேசியாக போயிட்டு இருக்காரு அப்படின்றது எல்லா விதத்துலையுமே நமக்கு தெரியும். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட ஃபாரின் செக்ரட்டரி வந்து கிரீன்லாண்டுக்கு போகிறாரு. அங்கே போய் டிஸ்கஷன் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா டென்மார்க்கு கிட்ட கிரீன்லாண்டில் காசு கொடுத்து வாங்குற மாதிரி, இன்கேஸ் அவங்க சம்மதம் பண்ணலைன்னா பை ஃபோர்ஸ் வந்து அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தையும் அவங்க வைக்க போகிறாங்களாமா. இதுக்கு டென்மார்க் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதல்ல நாங்கள் சுடுவோம், நீங்கள் வந்தீங்கன்னா முதல்ல நாங்கள் சுடுவோம், அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தையை நடத்துவோன்ற மாதிரி எச்சரிச்சிருக்காங்க. இது வந்து நேட்டோவோட மிகப்பெரிய ஒரு பிளவை வந்து கொண்டு வரும் பார்க்கப்படுது. இப்போ நேட்டோவோட மிகப்பெரிய அங்கம், மிகப்பெரிய ஒரு பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அமெரிக்கா தான். அமெரிக்கா தான் நேட்டோவோட பாஸ்ன்ற மாதிரி இருக்குது. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க பாஸையை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இங்கே காமெடியாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அப்படின்னு பார்க்குறோம். ஓகே மக்களே, இந்த 500% டேரிஃப்ன்ற விஷயம் எந்த அளவுக்கு சாத்தியம் நமக்கு தெரியல. அவர் டேரிஃப் போட்டார்னா அதோட பாதிப்பு நமக்கு கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பழைய பாதிப்போட ஹீட்டே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த 500% டேரிஃப்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் இதுக்கான இம்பாக்ட் அமெரிக்காவும் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்னன்றது நமக்கு தெரியல. ஓகே, ஸோ வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களோட கருத்துக்கு தெரிவிங்க. இந்த அமெரிக்காவுடைய ட்ரம்ப் பண்ணுற கிரேசி திங்ஸ் எல்லாமே வந்து எப்போ ஒரு முடிவு வரும், என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸை மற்ற கண்ட்ரிகள் எடுக்கலாம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. மேலும் அடுத்த ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய்.